விடுவித்து காப்பாற்றி வரும் எங்கள் அருமையான நேசத்தாப்பனே, ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் எங்களை தூங்கலன் ஜீவனோடு பாதுகாத்து இந்த அருமையான ஒரு புதிய நாளின் காலை வேளையில ஆண்டவரே உண்மை தூக்கி வழியாக கிருபை செய்து உங்கள் அருமை மகாபரி தயவுக்காக கோடான ஒரு ஸ்தோத்திரங்களை நன்றியோடு கூட ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் காரியங்களை ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆலய காரியங்களை எல்லாம் தேவையை ஆசீர்வதித்தல்லும் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் செய்தியை கூறும் அடியாளை மறைத்து நீர் வெளிப்பட்டல்லும் சுவாமி. ஆண்டவரே, தேவையில்லாதவற்றை பேசாதபடி நியாயமாக ஆண்டவரே நல்லவற்றை பேசுபடி தேவையை கிருபை செய்து ஆசீர்வதித்தல்லும் சுவாமி. கிருபையாய் காத்து கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் உள்ள நல்ல தந்தையே, ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், வேதாகமத்தில் உள்ள சில புனிதர்களை பற்றி அவர்களுடைய வரலாற்றிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளையும் நாம் விட்டுவிட வேண்டியவைகளையும் குறித்து சுருக்கமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சகல சிருஷ்டிகளையும் படைத்து அவற்றை ஆண்டு கொள்ள ஆதாமை படைத்தார். ஆதாமுக்கு துணையாக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்து இருவரையும் ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு போய் வைத்து காவல் செய்யும்படி அவற்றை ஆண்டு கொள்ளும்படி அதை பண்படுத்தவும் கட்டளையிட்டார். ஆனால் அவர்கள் அங்கு சென்று இருந்தபோது சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்து, அவர் நன்மை தீமை அறியத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த பழங்களை நீ சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம் என்று சொன்னபோது சர்ப்பம் அவர்களை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிடும்படி முதலாவது ஏவாளிடத்தில் வந்து பேசியது. தேவன் உங்களை இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது உண்மையா? இதை நீங்கள் சாப்பிடும் நாளிலே நன்மை தீமை அறியத்தக்கதாக தேவர்களை போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னபோது ஏவாள் அந்த பழம் புசிப்பதற்கு ஏற்ற விதமாக கண்களை பறிக்கும் வகையில் இருந்ததால் அவள் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளிந்து கொண்டார்கள் தோட்டத்துக்குள்ளே. ஆதாமை தேவன் கூப்பிட்ட போது, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதால் பயந்து தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அப்படி என்று நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று தேவன் கேட்டபோது சர்ப்பமானது ஏவாள், நீ எனக்கு துணையாக தந்த ஏவாள் இந்த எனக்கு கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் என்றார். ஆனால் ஏவாளை கேட்டபோது சர்ப்பம் என்னை வந்தித்தது என்று சொன்னார். ஆகவே தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி அதை அந்த இடத்தை வீசுகின்ற சுடரொளி பட்டயத்தினால் பாதுகாத்து அவர்களை வெளியே அடித்து சாபத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவர்கள் சாபத்தையும் பெற்று கொண்டார்கள். இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்கள் வருத்தத்தோட அவர் பலனை புசிப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். இந்த கீழ்ப்படுதல் இல்லாததினால் அவர்கள் தங்களுடைய மகிமையை இழந்து போனார்கள். அடுத்தபடியாக நோவா அந்த காலத்திலே உத்தமனாய் இருந்தான். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இருந்தபோது அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று அறிந்து தேவன் அவர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைப்பதற்காக மனஸ்தாபப்பட்டார். இவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணி
அந்த இந்த உலகத்தில உத்தமமான ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அது யோவாவுக்கு தேவனுடைய கண்களை தயவு கிடைத்தது. தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த மறுபடியும் இந்த உலகத்திலே மனித வர்க்கம் பெருகும்படி அவர்கள் நோவாவை ஒரு பேழை செய்ய சொல்லி அதிலே அவர்கள் குடும்பத்தில் 8 பேரையும் காப்பாற்றி அப்புறம் விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றிலும் ஜோடு ஜோடாக எடுத்து அந்த பேழைக்குள் பிரவேசித்து ஜலத்தினால் மழை பெய்ய சொல்லி 40 நாட்கள் மழை பெய்து ஜலத்தினால் உலகத்தை அழித்தார். 150 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வற்றியது. மீண்டும் நீங்கள் போய் பருகி பெருகி இந்த உலகத்தை நிரப்புங்கள் என்று அவர்களை பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையும் வெளியே அனுப்பினார். நோவாவுக்கு உத்தமனாக இருந்ததினால் தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அதனால் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் உத்தமனாகவும் தன்மார்க்கமாகவும் வாழும்படி தேவனை செய்த நன்மைகளை நினைக்க நாமும் அவர்களுக்கு விரோதம் இல்லாமல் கடவுளுக்கு விரோதம் இல்லாமல் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். மற்றபடி அடுத்தபடியாக ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று போற்றப்பட்டார். அவருக்கு தான் எந்த இடத்துக்கு போகிறோம் என்று தெரியாமலேயே ஆண்டவர் சொன்ன, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு செல்லும் இந்த இடத்துக்கு போ, அங்கே உன்னை பழகி பெருகு பண்ணுவேன் என்று சொன்னார். அதேபடி தான் எங்கே போகிறோம், நான் எங்கே போக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. சொன்னபடி ஆண்டவர் சொன்னபடி போய் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதோடு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து தன் ஈசாக்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மகனாக கொடுத்தார். ஆனாலும் அவனை சோதிக்கும்படி அவனை பலி கொடுக்க சொன்னார். உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியாக கொடு என்று கேட்டார். அதிலும் அவன் முறுமுறுக்காமல் விசனமடையாமல் அந்த மகனை பலி கொடுக்க சென்ற போது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட சொல்லி அதன் மூலம் அவனுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆகிறது. அடுத்தபடியாக ஈசாக்கு, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு ரெபேக்கா இருவருக்கும் ஏசா யாக்கோபு என்று 2 மகன்கள் இருந்தார்கள். ஏசா வேட்டையாடுகிறவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் யாக்கோபை எத்தன் என்று சொல்லுகிறார்கள். ஏமாற்றுக்காரன் எத்தன் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சிறு வயதிலேயே ஏசாவுக்கு அவனுடைய தகப்பன் துணையாக இருந்தார். யாக்கோபுக்கு ரெபேக்கா துணையாக இருந்து அவனுக்கு வேண்டிய கண் வயதான போது கண் தெரியாமல் இருந்த போது ஈசாக்கு ஏசாவிடம், நீ எனக்கு வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொடு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொன்ன போது அவன் வேட்டையாட சென்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் தான் போய் யாக்கோபிடத்திலே, நீ போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் உனக்கு அதை சமைத்து கொடுக்கிறேன், ஏசா வருவதற்குள் போய் நீ ஆசீர்வாதத்தையெல்லாம் வாங்கி கொடு என்று சொல்லி தான் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து அதை சமைத்து அவரிடம் கொடுத்து அனுப்பினாள். ஆனாலும் அவன் பயந்து கொண்டே சென்றான். ஏனென்றால் சத்தம், ஏசாவின் சத்தம் வேறு, யாக்கோவின் சத்தம் வேறு. அதோடு ஏசா ரோமம் உள்ளவன். அதனால என்னை கண்டுபிடித்து விட்டால் ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபத்தை சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொன்ன போது, இல்லை நீ போ அப்படி என்று அவனுடைய உடுப்பை இவனுக்கு போட்டு அனுப்பினார். அவன் ஏசா வருவதற்குள் ஏமாற்றி ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டான். பிறகு அதே போல ஒரு சாதாரண கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏசாவுக்கு விற்று போட்டான். இதில் என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்
இது எல்லாரும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் பாரபட்சமின்றி நடத்த வேண்டும். அம்மாவுக்கு பிடித்த பையன் அப்பாவுக்கு பிடித்தவில்லை என்று அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எவ்வளவு நல்ல யாக்கோபு முற்பிதாக்களினுடைய தகப்பன். ஆனாலும் பிற்பாடு தேவனோடு போராடி அவன் மேற்கொண்டான். கடவுளுக்கு பிரியமானவனாக இருந்தான். அதனால் அவனுடைய யாக்கோபு என்ற பெயரையும் கூட இஸ்ரவேல் என்னும் இன்றும் கூட ஒரு தேசத்துக்கு இஸ்ரேல் தேசம் என்று பெயர் இருக்கிறது. அப்படி அவன் பிற்பாடு அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பாரபட்சமின்றி பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, ரெபேக்காள் ஒரு உதாரணம். அடுத்தபடியாக யோசேப்பு ஒரு உத்தமமான மனிதன். அவன் மீது பொறாமை கொண்டு அவனுடைய தகப்பன் அவன் மேல் அதிக பிரியம் வைத்திருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை இஸ்மவேலிடத்திலே விற்று போட்டார்கள். ஆனாலும் அவன் அங்கு சென்று சிறைவாசியும் அனுபவித்து பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அந்த போத்திபார் மனைவி பாவ செயல் செய்யும் போதும் கூட அந்த பாவத்துக்கு விலகி ஓடி சிறையில் இருந்த போது அவன் எல்லாருடைய கண்களிலும், அதிலும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில தயவு கிடைத்து அவன் பார்வோனால் உயர்த்தப்பட்டு எகிப்தின் அதிபதியாக இருந்தவர்களுக்கு பெரிய ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தான். ஆனாலும் அவன் அந்த பஞ்ச காலத்திலே அவனுடைய சகோதரர் தானியம் கொள்ளும்போது வரும்போது அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணாமல் தான் அவர்கள் அழுதுபோது, நீங்கள் என்னை விற்று போட்டதுக்காக விசனப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களை போஷிக்கும்படி என்னை முன்னே அனுப்பினார், அதனால் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய சகோதரர் மேல் தன்னுடைய தகப்பன் மீது பாசம் கொண்டு, குடும்ப பாசம் அவனுக்கு இருந்தது. அதனால எப்பொழுதும் உண்மை உள்ளவனாகவும் இருந்தான், உத்தமனாகவும் இருந்தான். இந்த காலத்திலே இருக்கும் வாலிப பிள்ளைகளை போல இல்லாமல் ஒரு வாலிப வயதிலே, சிறிய வயதிலே எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை காத்து கொண்டான். அடுத்தது யோசேப்பு காலத்திலே அங்கே எல்லாரும் அவனுடைய குடும்பம் எகிப்து தேசத்துக்கு போனார்கள். 70 பேர் இங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அங்கு சென்று அங்க முதல்ல இருந்த பார்வோன் அரசன் மாறி பிற்பாடு வந்தவன் அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கிய போது அவர்கள் மிகவும் வலிவு பெருகினார்கள். ஆனாலும் அந்த இடத்திலே அந்த அரசன் நீங்கள் எதிரேய குழந்தைகள், ஆண் குழந்தைகளானால் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோட வையுங்கள் என்று சொன்ன போது மருத்துவச்சிகள் சிப்பீரால் பூவாள் என்று செய்தார்கள் என்றால் அவர்கள் மிகவும் பலசாலிகள், எதிரே ஸ்திரீகள். நாங்கள் போவதற்கு முன்னே அவர்களுக்கு பிரசவம் ஆகிவிடுகிறது, அதனால் நாங்கள் யாரையும் கொன்றுவிடவில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தேவனுக்கு பயந்து இருந்ததனால் தேவன் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் போது மருத்துவச்சிகள் சாதாரண பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய குடும்பத்தை வாழ வைத்தார்கள். அடுத்தது மோசே அங்கே பிறந்து சிறு குழந்தையாக இருந்த போது எல்லாம் கொண்டுவிட சொன்ன போது அவருடைய தாய் அவளை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நைல் நதியில் எகிப்து தேசத்திலே விட்டு விட்டாள். அப்பொழுது பார்வோனின் குமாரத்தி அவனை எடுத்து கொண்டு போய் ஜலத்திலிருந்து இவனை எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு அவனை வளர்த்தாள். அவன் பெரியவனான போது அங்கே இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்த போது ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஏன் இப்படி சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டபோது, எங்களுக்கு அதிகாரியாக வைத்தவன் யார்?
உன்னை அப்படி என்று சொல்லி அவன் வந்து எகிப்தியன் வந்து எபிரேயனை கொண்டு போட்டான். அடுத்த தடவை பார்க்கும்போது 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னபோது, நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொண்டு விட நினைக்கிறாயா என்று சொன்னபோது அவன் பயந்து ஓடிவிட்டான். ஓடி போய் அவனுடைய வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது உச்சரியிலிருந்து கர்த்தர் தரிசனமாகி இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருவதற்கு அவனை அனுப்பினார். அவன், நான் திக்குவாயும் அந்தனாக்கும் உள்ளவன், நான் எப்படி போய் அழைத்து வருவது என்று சொன்னபோது, நீ ஆரோனை கூட்டிக் கொண்டு போய் ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான். நீ பார்வோனிடத்திலே அடையாளங்களையும் 10 வாதைகளை அனுப்பி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய சொல்லி நீ அவர்களை பல சோதனைகளுக்கு பின்பு அவன் அனுப்பி விடுவான். ஆகவே நீ போய் அழைத்து கொண்டு வா என்று சொன்னபோது அவனும் ஆரோனும் சென்று பார்வோனிடத்திலே கேட்டு அநேக 10 வாதைகள் நடந்த பின்பு அவன் இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு வந்தான். சுமார் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக அங்கே எகிப்திலே இருந்தார்கள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் அவன் வந்து மலையிலே ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் போது 10 கட்டளைகளை கொடுத்தார். அப்பொழுது ஆரோன் வந்து, இந்த மக்கள் எல்லாரும் அந்த மோசேக்கு என்ன நடந்து எங்களுக்கு தெரியவில்லை, அதனால் எங்களை கூட்டிக் கொண்டு வந்த இந்த தெய்வத்தை நாங்கள் ஆடி பாடி நாங்கள் கொண்டாட வேண்டும் அப்படி என்று சொல்லி தாங்கள் அணிந்திருந்த ஆவணங்களை எல்லாம் கலந்து கொடுத்து கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆடிப்பாடி கொண்டிருந்த போது மோசே வந்து கோபமுடனாகி ஆரோனை திட்டிவிட்டு அந்த கற்பலகையை போட்டு உடைத்து விட்டான். கோபம் வந்து ஆண்டவரிடம் என்ன செய்ய சொன்னதுன்னா, அவர்களை ஆண்டவர் அந்த கோபம் தன்னையும் மீறி ஆண்டவரிடத்திலே அவருடைய கட்டளை மீறும்படி செய்தது. அதனால் என்ன செய்தார் என்றால், மறுபடியும் இந்த கண்ணீர் கேட்டு முறுமுறுத்த போது கண்வளையை அடித்த போது அவளும் வந்து கோபப்பட்டான். மோசே சாந்த குணம் உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் அவனுடைய சூழ்நிலையில சில சமயம் தன்னையும் மீறி கோபப்பட்டான். அப்பொழுது அந்த மோசேயும் ஆரோனும் இருவரும் வழிநடத்தி வந்தாலும் கானாந்தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் மோசேயினால் உருவாக்கப்பட்ட யோசுவா உண்மை உள்ளவனாகவும் நல்ல தலைமை பொறுப்புள்ளவனாகவும் இருந்தான். காலேபும் அதே போல இருவரும் என்ன செய்தார்கள் என்றால், கானாந்தேசத்தை வேவு பார்த்து வர சொல்லி அனுப்பின போது 10 பேர் சென்றார்கள். எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் பேசினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன செய்தார்கள் என்றால், அது நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நாம் அதை சுதந்திரத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டினார்கள். அவர்கள் இருவரும் நல்ல ஒரு கீழ்ப்படுத்தல் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணம். அதே போல இப்ப மோசேயும் ஆரோனும் கடைசியிலே கானாந்தேசத்தை பார்த்தார்கள். ஆனால் அதுக்குள் செல்ல முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய கீழ்ப்படியாமை, கோபம் இதனால் அவர்களுடைய மகிமையை இழந்து கடைசியிலே இந்த பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் முன்னே ஓடிக்கொண்டு போனாலும் கடைசியிலே அவர்கள் பரிசை வாங்க முடியாமல் போனது போல அவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அடுத்தபடியாக இப்போ வந்து இஸ்ரவேலின் முதல் நியாயாதிபதி மோசே என்றும் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் என்றும் சொல்லப்படுகிறது. இதுல சாமுவேல் வந்து எப்ராஹிம் மலை தேசத்திலே எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், அன்னாலும் பெனினாலும். பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் அவள் வந்து தன்னுடைய சகோதரியை
திட்டிக்கொண்டே இருப்பாள், மனம் நோகும்படி செய்வாள். ஆனால் எல்கானா அன்னாளின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தபடியால் அவனை நேசித்தான். எல்லாரும் பண்டிகை கொண்டாட போகும்போது அவளும் அன்னாளும் போய் அந்த ஆலயத்திலே ஜெபம் பண்ணினாள். அன்னாள் குறித்து சொல்லும் போது முதலாவது நினைவுக்கு வருவது ஜெபம். அன்னாளின் ஜெபம் ஆலயத்திலே போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஜெபம் பண்ணும்போது அவள் மிகவும் அழுது ஜெபம் பண்ணினாள். அப்பொழுது அந்த ஆலயத்தில் இருந்த ஏலி என்ன செய்தான் என்றால், இது குடித்து வைத்திருக்கிறாள் என்று சொல்லி அவளை சொன்ன போது, உம்முடைய அடியால் நான் குடித்திருக்கவில்லை, என் மனக்கிளேசத்தை இந்த ஆலயத்திலே நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை சொன்னாள். அப்பொழுது அவள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் நான் சவரகன் கத்தி அவனுடைய தலையின் மேல் படுவதில்லை, நான் அவனை இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு விட்டு விடுவேன் என்று சொல்லி போய்விட்டாள். அதற்கு அப்புறம் அவள் அழுகவில்லை. போய்விட்டு சாமுவேல் பிறந்ததும் அவனை கொண்டு அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு அந்த இடத்திலே விட்டு விட்டாள். ஏலி அவனை பாதுகாத்து வளர்த்தார். சின்ன பையனாக இருந்த போதே ஆண்டவர் சாமுவேலிடம் பேசினார். என்ன சொன்னார் என்றால், சாமுவேலே, ஏலியினுடைய பிள்ளைகள் மிகவும் துன்மார்க்கமாய் இருந்ததனால் ஓப்பனியும் பிடகாசும் அவனை பற்றி ஏலியிடம் சொன்னார்கள். சாமுவேலிடம் சொன்ன போது அவன் என்ன செய்தான்னா, ஏலிதான் கூப்பிடுகிறான் என்று சொல்லி போய் என்னை கூப்பிட்டீர்களா என்று கேட்ட போது 2 முறை வந்துவிட்டு 3வது தடவை ஏலி கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி எண்ணி, நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புகிறார். அதே போல 3வது முறையும் அந்த சிறிய வயதிலேயே ஆண்டவர் அவனிடம் பேசினார். அவர் பெரிய தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக சாமுவேல் இருந்தார். அவர் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார். தாவீது, சவுல் 2 பேரையும் அபிஷேகம் பண்ணினார். நல்ல நியாயாதிபதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாகவும் இருந்தார். அடுத்தபடியாக நகோமி, ஒர்பால், ரூத் இவர்களை பார்க்கும்போது தன்னுடைய கணவனையும் மகன்களையும் இழந்தாலும் அவள் மருமக்களை கூட்டிக் கொண்டு வந்தபோது அவள் ஒர்பாலிடம், ரூத்திடமும், நீங்க இருவரும் உங்கள் தாக்குடி வீட்டுக்கு சென்று விடுங்கள், நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், நீங்கள் என்னோடு இருந்து என்ன பயன் என்று சொல்லும் போது ஒர்பால் அழுது முத்தமிட்டு விட்டு போய்விட்டார். ஆனால் ரூத் சொன்னது என்னவென்றால், நான் உம்மோடு கூடவே இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நான் உம்மோடவே இருப்பேன், எப்பொழுதும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி போக மாட்டேன் என்று சொல்லி இருந்து விட்டார். அவளுடைய வம்சத்தில் தான் ஆண்டவர் பிறந்தார். போவாஸ் திருமணம் பண்ணி அவர்கள் மூலமாக ஆண்டவர் அவர்களுடைய வம்சத்திலே பிறந்தார். ஒரு மாமியார் மருமகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவள் ரூத்தும் நகோமியும். அதே போல எஸ்தர் தன்னுடைய சிறிய முருங்கைக்காயால் வளர்க்கப்பட்டு அவளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவளுக்கு அவன்தான் வளர்ப்பு தந்தையாக இருந்தார். ஆனாலும் சிறிது நாட்களுக்கு பிறகு இந்த வசியை தள்ளிவிட்டு அகாசுவர் ராஜாவுக்கு வேறு பெண்ணை பார்த்தபோது எஸ்தரையும் அங்கே போய் அரண்மனையிலே அவள் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனாலும் அங்கே இருந்தாலும் தன்னுடைய யூத குலத்தை அழிப்பதற்காக ஆமான் திட்டமிட்டதை அறிந்து அவள் தன்னுடைய குலத்துக்காக தன்னுடைய ராஜ பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களிடம் சென்று ராஜாவிடம் சென்று முறையிட்டு மக்களுக்கு, யூத குல மக்களுக்கு ஒரு நன்மையை தேடி தந்தார். தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக அவள் மிகவும் பாடுபட்டு அதை தன்னுடைய தோழிகளோடு உபவாசம் இருந்து தன்னுடைய காரியத்தை நடப்பித்தார். அடுத்தபடியாக யோபுவை பற்றி நாம் எல்லோருக்கும் தெரியும். யோபு மிகுந்த பொறுமை உள்ளவனாக இருந்தான். அதோடு கர்த்தருக்கேற்ற ஒரு பிரியமுள்ளவனாக இருந்தான். அவன் மிகவும் செல்வந்தனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருந்தான்.
கடவுள் அவனை பெரிதும் ஆசீர்வதித்திருந்தார். ஆனாலும் இந்த சாத்தான் ஆண்டவரிடம் அவன் சோதிக்கும்படி கேட்டபோது, நீ அவனுடைய உயிரை மட்டும் விட்டு அவனை நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்துவல், ஆனால் அவனுடைய உயிரை எடுத்து விடாதே என்று சொல்லி அனுப்பின போது அவன் தன்னுடைய செல்வம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். உடலிலும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான். அப்பொழுது கூட அவனுடைய மனைவி என்ன சொன்னாள் என்றால், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போது, பைத்தியக்காரியை போல பேசுகிறாயே, தேவன் கையில் நன்மையை பெற்று நாம் தேமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவளை சொல்லிவிட்டு இருந்து விட்டான். அவன் கொடிய பருக்களினால் பாதிக்கப்பட்டான். அவனுடைய 3 சகோதரரும் அதே போல ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவனிடம் ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை பேசாமல் அவனையே குறை கூறி இருந்தார்கள். அவன் பொறுமையாக இருந்ததினால் கடைசியில் அவனுடைய இழந்த செல்வங்களை எல்லாம் இரண்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். கடைசியில் 6 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் பெற்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபின் குமாரத்திகளை போல இந்த தேசத்தில் அளவுள்ள பெண்கள் வேறு எவரும் இல்லை என்று பொறுமையாக இருந்ததினால் அவருக்கு நல்ல ஒரு முடிவு, நல்ல முதல் இருந்ததை பார்க்கிறோம் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்படி வேதத்திலே அநேகர் தங்களுடைய நல்ல குணங்களினாலும் சில வேண்டாத குணங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு நல்ல குணம் உள்ள நல்ல காரியங்களை நாம் படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த வாய்ப்பை அளித்த தேவாதி தேவனுக்கு நன்றியை சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வரும் எங்களை அருமையான நேசத்தாகப்படே ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை சுமக்கலன் ஜீவனோடு பாதுகாத்து இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறே சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஒரு திருவியால் எங்களை வழிநடத்தி காப்பாற்றிய சுவாமி. செய்யும் காரியங்கள் அனைத்தையும் முட்டென்று நடத்தவும் ஆண்டவரே, கேட்ட சத்திய வசனங்கள் குற்றம் குறைகள் இருக்கிற தேவரீர் அவற்றையெல்லாம் தயவாக பண்ணிட்டு ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தலும் சுவாமி. இந்த அதிகாலை ஆராதனை, கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீதியா இருக்கப்பட்டவையிலையும் ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் எல்லா காரியங்களிலும் உமது திருவையின் கரம் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்தருமாறு எங்கள்